திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட சொல்லி நேற்று பொதுமக்கள் அந்த இடத்தில் போராட்டம் நடத்தினார்கள். இந்நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தாக்கியதாகவும், குறிப்பாக ஒரு பெண்ணை ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் அறைந்ததாகவும் பல்வேறு ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை தானாக முன் வந்து தேசிய மனித உரிமை ஆணையமானது இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது. இது தொடர்பாக 2 வார காலத்திற்குள் பதிலளிக்கும்படி தமிழக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அதே போல தமிழக டிஜிபி மற்றும் திருப்பூர் எஸ்பிக்கு தேசிய மனித உரிமையமானது நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. குறிப்பாக அந்த நோட்டீஸில் இதுபோன்ற ஒரு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஏன் காவல்துறையினர் இதுபோன்ற ஒரு தடியடியை நடத்தினார்கள், அதே போல குறிப்பாக அந்த ஒரு பெண்ணை அறைந்ததாக கூறப்படும் அந்த ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மீது தமிழக காவல்துறை, குறிப்பாக தமிழக அரசு மற்றும் தமிழக காவல்துறையினர் எது போன்ற நடவடிக்கையை எடுத்தார்கள். மொத்தம் 20 பேர் இந்த ஒரு தடியடியில் காயமுற்றதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எந்தெந்த நடவடிக்கை எடுத்தது என்பது தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை 2 வார காலத்திற்குள் பதிலாக அளிக்கும்படி தமிழக தலைமை செயலாளர் மற்றும் தமிழக டிஜிபி மற்றும் திருப்பூர் எஸ்பிக்கு தேசிய மனித உரிமை ஆணையமானது ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது.